ஓகே. ஸோ இப்போ இந்த பலகையை போட்டு நம்ம இந்த பக்கம் நான் வந்துட்டேனா? சரி, நான் இந்த பக்கம் அப்போ போகிறேன். இங்கே க்ரௌச் பண்ணிவிட்டு இப்படி போகணும். இங்கே தேங்காய் தான் வச்சுருப்பாங்க. பிரிட்ஜு கிராங்க்கு ஓடு. ஓகே, உண்டி குளங்க தாங்க இருக்குது. எடுத்துப்போம் நம்ம. இந்த தடவை நம்ம இப்போ கிராணியை போட்டதில் போகிறோம். ஸோ எஸ், ஸ்லிங் ஷாட்டில் 2 கல் வேறு இருக்குது. நான் சத்தத்தை கணிப்பேன். இப்போ கிராணி வருவா. வெளியே போய் நம்ம சத்தம் போடுவோம். கிராணி நீ போட்டதெல்லாம் விடக்கூடாது. போடு. எனக்கு தெரிஞ்சு இப்போ காக்கா கிட்ட தான் செட்டிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் காக்கா கிட்டேருந்து நம்ம திருடுவோம். கிராணி சீக்கிரம் வா. ட்ராப்பு போட்டு போயிருக்காங்க கிராணி. பாருங்க, ட்ராப்லாம் போட்டு போயிருக்கா. பார்த்தா வந்துட்டா. இந்த மாதிரி சவுண்டு கேட்டாலே பார்த்துட்டான் அர்த்தம். அது சாவு. ஓகே, ஸோ நம்ம இப்போ மேலே போனோம். மேலே காக்கா வந்துட்டு என்ன வச்சுருக்கோம்? செட்டிக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். அதோட நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். ஆனால் காக்கா செட்டிக்கு வச்சுருக்கணுமே. அது மட்டும் இல்லைன்னா நம்ம அந்த வேஸ்ட் இதெல்லாம் உட்காந்து பண்ணுவோங்க. கடவுளே, காக்கா செட்டிக்கு வச்சுரு. செட்டிக்கு தான் போடு. ஓகே, கிராணி இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு இடத்துல மேட்ச் பாக்ஸ் இருக்கும். எங்கே கண்டுபிடிச்ச மேட்ச் பாக்ஸு? இது பேட்லாக் இருக்க இடம். டேய், மேட்ச் பாக்ஸ் எங்கடா? டேய், எனக்கு தெரிஞ்சு இந்த ரூம்குள்ளே தான் இருக்கணும் மேட்ச் பாக்ஸ். இல்லையா? ஆனால் இங்கே தான் ஃபயர் வுட் இருக்கும். கரெக்டாக எங்கெல்லாம் நம்ம இன்னும் திறந்தே பார்க்கலையே. இந்த ஃபயர் டீக்கு. வத்தி குச்சி எங்கடா? சரி, இங்கே போட்டு ஃபயர் வுட் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் நான் எங்கேயோ பார்த்தேங்க. எங்கே பார்த்தேன்? சேஃபுக்குள்ளே பார்த்தோமா? ஸோ எனக்கு தெரில. ஆனால் இது வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இந்த வத்தி குச்சி இதெல்லாம் இதோ இங்கே இருக்குது. இப்போ நம்ம காக்காவை பறக்கூட போகிறோம். எப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட கிராண்ட்பாவோட ஷாட்கன் மட்டும் இருந்ததுன்னா அப்படியே காக்காவை போட்டு தள்ளிடலாம். ஆனால் இப்போ கிராண்ட்பா இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வத்தி குச்சியை வச்சு இதை பற்ற வைக்கணும். பற்ற வச்சிட்டா காக்கா அந்த வெப்பத்துக்கு பறந்து போயிடும். இப்போ நான் எங்கே பார்த்தேன்? அதை இங்கேயா பார்த்தேன்? இந்த இருக்குது வத்தி குச்சி. வர்றா பத்தி குச்சி. சரி, ஓகே. நான்லாம் பாட்டு பாட்டேன்னா காதுலேருந்து ரத்தம் வந்துடும். அதனால் போயிடலாம். ஷெட்டிக்கு அதோட வேலை முடிஞ்சது. இதையும் போட்டு பற்ற வைக்கலாம். சரி, ஓகே. பத்தாது, இருந்தாலும் வச்சுக்க வேண்டிட்டான். இப்போ காக்கா கிட்டேருந்து ஷெட்டிக்கு பிடுங்கணும். காக்கா பறந்து போய்டும். அதனால் அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரியே காக்கா பறந்து போயிடுச்சு. ஷெட்டுக்கு எடுத்துப்போம். இங்கே தான் ஷெட்டு இருக்கும். இந்த ட்ராப்பு ஜென்ரேட்டர் கேபிள் எங்கே வச்சேன், அதுவும் மறந்து போச்சு. ஏறி எடுத்துப்போம். அப்புறம் இப்போது ஜென்ரேட்டர் கேபிள் தேடணும். நம்ம தெரிஞ்சிக்கிறதா இருக்கும். அந்த லிஃப்ட் ஏரியா வந்து கிராணி மறுபடியும் வந்துட்டா கைஸ். கிராணி வந்துட்டா. ஓகே, இப்போ ஷெட்டிக்குனால அந்த சத்தத்துக்கு போகிறான்னு நினைக்கிறேங்க. வந்துட்டா கிராணி. போகிறாங்க அங்கே தான். ஜஸ்ட் மிஸ்ஸு. டேய், இப்போ அது எங்கடா? இங்கே இருக்கா கிராணி. அது எங்கே? ஜென்ரேட்டர் கேபிள், உண்டிகோல் எடு உண்டிகோலை தலையை போட விடக்கூடாது. இன்னைக்கு மண்டையில் சாவு.
ஏஞ்சி அப்போ ஜென்ரேட்டிங் கீழே தாங்க இருக்கும். ஏய் ஷெட் ஓப்பன் பண்ணுறா. என்ன இருக்கு உள்ள? என்ன ஆக்சிலேட்டர்? சரி ஓகே, கீழே தான் எனக்கு தெரிஞ்சு ஜென்ரேட்டர் கேபிள் இருக்கணும். ஸோ அதையும் நம்ம எடுத்துப்போம். இண்டிகோல் வெளியே தான் போட்டிருக்கேன் பா. ஆனால் அதோ இங்கே இருக்க ஜென்ரேட்டர் கேபிள். நான் கிளவி அந்த இடத்துல நடந்து போகிறப்போ ஒரு தடவை பக்குன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு தடவை பக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ பிரிட்ஜுக்கு அங்கே தான் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், நம்ம முடிக்க போகிறோம் கேம் பிளேவை. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கிளவி நம்ம கதை விட போகிறோம். தாத்தா வர்றாரு, கதிரை விட்டா போகிறாரு, சதுரை விட்டா போகிறாரு, அப்படி தான் இருக்க போகுது. ஆனால் கிளவி இல்லை கைஸ், அதனால் கிராணி மட்டும்தான். அது இப்போ கரண்ட் போயிருக்கோம். ஸோ உங்களுக்கு அடுத்து ட்ரெயின் எஸ்கேப் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம அதையும் பண்ணிடலாம். ஸோ நான் ஃபியூஸை கீழே தானே போட்டேன். ஆமாம், கீழே தான் போட்டேன் ஃபியூஸை. இந்த ஃபியூஸையும் எடுத்துப்போம். எங்கடா போச்சு? இங்கேயா போட்டேன் ஃபியூஸை? இங்கே க்ரோபாரு. அப்போ ஃபியூஸு இந்த இருக்குது. இந்த ஃபியூஸை எடுத்துப்போம். இப்போ எடுத்துகிட்டு அங்கே மேலே போய் சொருவணும். ஸோ அதையும் போய் சொருவிடலாம். ஹாய், நாங்கள் வெட்டிட்டேன். என்ன இல்லை, நான் ஃபோன் பார்க்கல, அந்த எடிட்டிங்கு தான், அந்த எடிட்டிங்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் வாய்ஸ் ஓவர் கொடுத்து. சீக்கிரமாக கொஞ்சம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். முடிக்க போகிறேன் அந்த இதை. வீடியோ இதோ வரேன்பா. பார்த்து கண்ணில் பட்டுருச்சா? வைக்கிறேன்.